ரெட்மி மொபைல்ல எப்படி வந்து நோட்டிபிகேஷன் கண்டென்ட்டை ஹைட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்ற அந்த கவுண்ட் மட்டும் தான் வந்து ஷோ ஆகும். என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றது நம்மளால வந்து இந்த நோட்டிபிகேஷன் பேனல்லே வந்து பார்க்க முடியாது. அது கம்ப்ளீட்டா வந்து ஹைட் ஆயிடும். இதே மாதிரி எல்லா ஆப்ஸுக்குமே அப்படிதான். அந்த ஆப்ல இருந்து வந்துட்டு நோட்டிபிகேஷன் எத்தனை அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றத நம்ம உள்ளர போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும். வெளியில அந்த நோட்டிபிகேஷன் பேனல்லே பாத்தீங்கன்னா அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் கண்டென்ட்டை எப்படி வந்து ஹைட் பண்றது அப்படிங்கறதான் ரெட்மி மொபைல் அப்படின்றதான் டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிடுங்க. ஸ்க்ரால் பண்ணதுமே ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் லாக் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணணும். ஆப் லாக் நீங்கள் வந்து எந்த ஆப்புக்கு வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை ரெட்மி மொபைலில் வந்து ஹைட் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ரெட்மி மொபைலில் ஆப் லாக் வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆப் லாக் செட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப் வந்து வந்துடுங்க. வந்துட்டு இதில் வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஆப் லாக் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து எந்த ஆப்புக்கு வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து ஹைட் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆப் லாக் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதில் எந்தெந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து ஆன் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா இத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த ஆப்பில் இருந்து அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். மற்றபடி அதில் வந்து வந்துருக்கக்கூடிய மெசேஜஸ் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை ரெட்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் பண்ணணும். ரெட்மி மொபைலில் எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.